சமாதானத்தை பற்றிய ஆறுதல் பைபிள் வசனங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடிங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 9. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். எசாயா அதிகாரம் 54 வசனம் 10. அனைவருடன் அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். எபிரேயர் அதிகாரம் 12 வசனம் 14. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 23. ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையா இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 3. ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக. ரோமர் அதிகாரம் 14 வசனம் 19. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலே கருத்தாயிரு. திருப்பாடல்கள் அதிகாரம் 34 வசனம் 14. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவும் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். எசாயா அதிகாரம் 9 வசனம் 6. ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லகலாகாது. திருப்பாடல்கள் அதிகாரம் 85 வசனம் 8. ஆகையால் உண்மையை இடைக்கச்சியாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 14 முதல் 15 வரை. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. எசாயா அதிகாரம் 12 வசனம் 2. எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 15. மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்த செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும், காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். எசாயா அதிகாரம் 55 வசனம் 12. அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 9. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர். எசாயா அதிகாரம் 26 வசனம் 3. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல்கள் அதிகாரம் 29 வசனம் 11. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ரோமர் அதிகாரம் 12 வசனம் 18. அமைதி தரும் கடவுள் சாத்தானே உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ரோமர் அதிகாரம் 16 வசனம் 20. ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியத்தாக்குவீர், ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே.
எசேயா அதிகாரம் 26 வசனம் 12. மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 28.